தோழர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு முடிவிற்கிணங்க ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை இந்தியா முழுவதும் மாற்றத்தை நோக்கி என்கிற முழக்கத்தை முன்மொழிந்தபடி பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் நகரங்களில் இன்றைக்கு பிரச்சார பயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தில் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் பலர் தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். தென்சென்னையில் தோழர் சிவா அவர்கள், மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் தலைமையில் இந்த நடைபயண பிரச்சாரம் துவங்குகிறது. முதல் கோரிக்கை, விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏழைகள் எளிய மக்களுக்கு வாங்கும் சக்தியை அதிகரிக்க வேண்டும். அவரது கூலி உயர்வை அதிகரிக்க வேண்டும். பொது விநியோக முறையை இன்னும் சீர்படுத்தி அதனுடைய பொருட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். ஒன்றிய அரசு ரேஷன் பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிக்கிறது. அது ஏற்க இயலாது. அதே போன்று படித்து முடித்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை தேடி தருகிற நிறுவனங்களில் பதிந்திருக்கிறார்கள். பல இளைஞர்கள் புலம்பெயர்கிறார்கள் வாழ்வுக்காக. எனவே அந்த இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கல்வி, மருத்துவம் அரசு பொறுப்பேற்க வேண்டும். புற்றிசல் போல் மருத்துவமும் கல்வியும் தனியார் மயமாகிறது. இப்படி சென்றால் அரசு சேமநல அரசு என்பதை நெருக்கடிக்குள்ளாக்கிவிடும். எனவே கல்வி, மருத்துவம் அரசின் பொறுப்பு என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நாடு கடந்த நிறுவனங்கள் தேசத்தை சூறையாடுகிறது. நாட்டின் வளங்கள் கொள்ளை போகிறது. இதை தடுத்து நிறுத்த நம்முடைய தற்சார்பு தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நகரங்களில், கிராமங்களில், காடு மலைகளை சார்ந்த நமது பண்பாட்டு தொழில், மரபு தொழில், சிறுதொழில், கைத்தொழில் இவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உழைக்கிற மக்கள் போராடி பெற்றிருக்கிற சட்ட தொகுப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய சட்ட தொகுப்புகள் கூடாது. ஏற்கனவே இருந்த சட்டங்கள் நிலைபெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக, அனைத்துக்கும் மேலாக நாட்டின் பன்முகத்தின் அடித்தளமாக இருக்கிற இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவின் கூட்டு சேவை பாதுகாக்க வேண்டும். அதேபோல் தேர்தலில் பழைய வாக்குச்சீட்டு முறையே தேவை என்பதையும் இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். செப்டம்பர் 1 டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான உழைக்கும் மக்கள் அந்த பேரணியில் பங்கேற்கிறார்கள். தமிழ்குரு நல்லுலகமும் இந்திய மக்களும் இந்த நடைபயண பிரச்சார இயக்கத்திற்கு பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நல்லது. நீட் அறவே கூடாது. நீட் சமூக நீதியின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். எனவே நீட்டால் தான் மிக நவீனமான மருத்துவர்கள் உருவெடுக்க முடியும் என்கிற ஒன்றிய அரசின் கருத்து ஏற்புடையதல்ல. உலகத்தின் தலை சிறந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமமூர்த்தி நீட்டில் படித்தவர் அல்ல. அதே போன்று ஷாராபாய், அப்துல் கலாம் தனியார் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் அல்ல, அரசு பள்ளிக்கூடங்கள் தான் படித்தவர்கள். அவருக்கு நிகர் இன்றைக்கு யாரும் இல்லை. எனவே ஏற்கனவே இருக்கிற கல்வி முறையில் அறிவியல்பூர்வமான கல்வி முறையாக அதை செதுக்க வேண்டுமே தவிர புது புது முறைகள் ஏற்புடையதல்ல. நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாடல் தேவைப்படுகிறது. மக்கள் போராட்டங்களும் தேவைப்படுகிறது. நல்லறிஞர்கள், சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் ஒரே குரலில் முழங்க வேண்டிய கால சூழல் இது. எனவே யாவற்றுக்கும் மேலாக மக்கள் எழுச்சி தான் தீர்மானிக்கும். இன்னும் நிலவுவது முதலாளித்து சமூக அமைப்பு. கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வங்களை 4 பேர் மடியில் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் நல்லெண்ணத்துடன் பட்ஜெட் போட்டாலும் 100 முறை பட்ஜெட் போடுவதற்குரிய செல்வ வளங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களின் கரங்களில் இருக்கிறது. 1939 கிரேட் டிப்ரெஷன் பீரியட் என்ற அமெரிக்காவில் பெரும் பொருளாதார மந்தம் ஏற்பட்ட பொழுது போர்ட் நிறுவனம் போன்ற மிகப்பெரிய பணங்கொழிக்கிற நிறுவனங்களின் செல்வ வளங்களை நாடு கையகப்படுத்தியது. அதுபோல இந்தியாவின் விரல் விட்டு எண்ணக்கூடிய 110 பெருமுதலாளிகளிடம் தேசத்தின் செல்வங்கள் மடியில் இருக்கிறது.
150 கோடி மக்களின் செல்வ வளங்கள் 120 பேரிடம் இருக்கிறது. குறைந்தது 1/3 செல்வங்களையாவது நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மாநில பட்ஜெட்டும் சாத்தியப்படும், மத்திய பட்ஜெட்டும் சாத்தியப்படும். அத்தகைய இடது நோக்கி நிலவுகிற இந்த சமூகத்தை திருப்புவதுதான் மாற்றம் என்பதனுடைய பொருள், மாற்றத்தை நோக்கி என்பதனுடைய முழக்கம். ஒன்றிய அரசு அதற்குரிய லிமிடேஷன்ல இல்லைன்றதை தான் நம்ம இதை பார்க்கணும். சட்டத்துக்குள் அது இருக்கணும், சட்டத்தை கடந்து செல்கிறது. நாடாளுமன்ற உரையாடல் தேவைப்படுகிறது. நாடாளுமன்ற மறுவரையில் ஏற்கனவே இருக்கிற தொகுதி முறைகள் போதுமானது. நாடாளுமன்றம் நாடாளுமன்றமாக இயங்க வேண்டுமே அன்றி கட்சி தாவுகிறவர்களை, வேறு கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு வருகிறவர்களை ஊக்குவிக்கிற தவறான நெறியற்ற அரசியலுக்கு நாட்டின் உள்துறை அமைச்சர் தலைமை தாங்கக்கூடாது, பிரதமர் அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. எனவே ஏற்கனவே இருக்கிற இடங்கள் போதும். நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுகிற அரங்கம், உரையாடல் அரங்கம். ஆனால் இன்றைக்கு அவை முற்றிலுமாக வீழ்த்தப்படுகிறது. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு 2 தூண்களை டாக்டர் அம்பேத்கர் நிறுவினார். ஒன்று எதிர்கட்சிகள், இன்னொன்று விவாத முறை. இந்த இரண்டையும் அடித்து நொறுக்கிவிட்டது ஒன்றிய அரசு. எனவே இப்பொழுது மிக முக்கியம் என்பது நாடாளுமன்ற மறுவரையில் தமிழ்நாடு பாதித்து விடக்கூடாது, தென் மாநிலங்கள் பாதித்து விடக்கூடாது. அதற்குரிய உரையாடல் தேவை. காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அதே போன்று மறுவரைக்கும் அனைத்து கட்சி கூட்டப்பட வேண்டும். முதல்வர் என்கிற முறையில் அவர் அத்தகைய கூட்டத்தை கூட்டுவது நல்லது. கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ்நாட்டின் நலனுக்காக அரசியலமைப்பு முறையை அப்பட்டமாக மீறுகிற பிஜேபிக்கு எதிராக கட்சி எல்லைகளை கடந்து தமிழ் மண்ணில் ஒரே புள்ளியில் அனைவரும் இணைந்து நிற்பது நல்லது. தனித்தனி நிலையெடுத்தாலும் கொள்கை வழியில் ஒவ்வொரு கட்சியும் இருப்பது என்பது ஒன்றிய அரசுக்கு நல்ல பாடத்தை தரும். அந்த வகையில் கம்யூனிஸ்ட் அதை ஆதரித்து நிற்போம்.